சூரியன் எவ்வாறு ஒளியை கொடுக்கிறது, வெப்பத்தை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறதோ அதேபோல் மூவொரு கடவுள் ஒரே கடவுளாக 3 ஆட்களாக நம்முடைய குடிகொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆதலால் அன்பான இறைமக்களே, நீராக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், ஒரே கடவுள் ஒரு சம முக்கோணத்தின் ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஒரு சம முக்கோணத்தின் 3 பகுதிகளாக இருக்கும் உண்மையைத்தான் இந்த மூவொரு கடவுளின் பெருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. ஆதலால் இந்த மூவொரு கடவுள் நமக்கு எடுத்துக்காட்டும் பாடம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர்களிடையே உள்ள அந்த ஒற்றுமை, எசன்ஸ் ஆஃப் யூனிட்டி என்று சொல்கிறோம். 3 ஆட்களாக இருந்தாலும் அவர் ஒரே கடவுளாக இருக்கும் பொழுது அவர்களிடையே இருக்கும் அந்த ஒற்றுமையை நாம் காண்கின்றோம்.